Hello friends, welcome to Tasty Food Info. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வாழைப்பூ வடை எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம இப்போ வாழைப்பூ வடை எப்படி டேஸ்டியா செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ஒரு panல நான் வந்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வாழைப்பூ வந்து சுத்தம் பண்ணி இந்த மாதிரி அரிசி கழுவுற தண்ணில வந்து போட்டு வச்சுக்குங்க. ஏன்னா நமக்கு வந்து வாழைப்பூ நிறம் மாறாம நமக்கு இருக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம வாழைப்பூவை வந்து தண்ணில சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து முக்காவாசி வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம வாழைப்பூ வந்து வெளியே எடுத்துக்கலாம். நமக்கு இந்த ஸ்டேஜ் இப்படி பண்ணா நமக்கு வாழைப்பூ வந்து நிறம் மாறாம நமக்கு கிடைக்கும். நல்லா ஃபில்டர் பண்ணி தண்ணி இல்லாம வந்து எடுத்து வச்சுக்கோங்க. வாழைப்பூ வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸில எடுத்து வச்சிருக்கிற வாழைப்பூவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து வாழைப்பூவை 1-2மா வந்து அடிச்சு எடுத்துட்டு வந்துருங்க. ரொம்ப வந்து நைஸா அடிச்சுக்க வேணாம். இந்த மாதிரி 1-2 அடிச்சு நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும். நான் வந்து 100 கிராம் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கிறேன். அதை நம்ம இப்போ மிக்ஸில சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து வந்து மிக்ஸில நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1-2மா வந்து அடிச்சு எடுத்துக்குங்க. நம்ம ஏற்கனவே அடிச்சு வச்சிருக்கிற வாழைப்பூல இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சு இது கூட சேர்த்துக்குங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நான் வந்து மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் தான் வந்து சேர்த்துருக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் நம்ம சேர்த்து அடிச்சிருக்கிறதுனால மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டா காரத்துக்கு ஏற்ப இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வடைக்கு தட்டுற மாதிரி ஒரு சின்ன உருண்டையா உருட்டி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்குங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வடை வந்து பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே தட்டி வச்சிருக்கிற வடையை இதில் சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வந்து பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்குங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பக்கமும் நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. வடை சூப்பராக எம்மியாக நமக்கு கிடச்சிருக்கு. இது நம்ம இப்போ வெளியே எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.